கோவை மாவட்டத்தில் இந்த ஆண்டு பொதுமக்களிடமிருந்து தொலைந்து போன மொபைல் ஃபோன் மற்றும் ஸ்நாச்சிங் செஞ்ச மொபைல் ஃபோன்ஸ் அது வந்து இன்னைக்கு 304 செல்ஃபோன்ஸ் ரெக்கவர் பண்ணி அதோடைய உரிமையாளரிடம் இன்னைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த 304 செல்ஃபோனுடைய மதிப்பு வந்து 52 லட்சம் ரூபாய் மதிப்பு வருது. கடந்த ஆண்டும் இதே முயற்சி நம்ம தொடர்ந்து எடுத்து 756 செல்ஃபோன்ஸ் நம்ம பப்ளிக் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வும் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பொதுமக்கள் சிஐஆர்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் அவங்க மொபைல் ஃபோன்ஸ் தொலைஞ்சு போனாலோ இல்லை திருடு போனாலோ அதில் அவங்க இந்த டேட்டாவை ஃபீட் பண்ணாங்கன்னாக்கா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணி யாராவது அந்த தொலைஞ்சு போன ஃபோனை திருப்பியும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு தகவல் வந்து அவங்க ஃபோனை மீட்டு அவங்களுக்கு திருப்பி உரிமையாளரிடம் நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வரோம். இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து கோவை மாவட்ட காவல்துறை மூலியமாக தொடர்ந்து நடைபெறும்னா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மதுரை, சென்னை போன்ற மாவட்டங்கள்ல என்கவுண்டர்லாம் போட்டுருக்காங்க. இங்க ரவுடிசம் வந்து கட்டுப்படுத்த கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் கொலை குற்றம் மற்றும் தொடர் வழிப்பறி ரவுடிசம் இதில் இன்வால்வ் ஆகிறவங்களை வந்து 76 பேரை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருந்தோம் சம்மந்தமாக. அதில் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சன்ஸு அண்ட் தேடப்படுற குற்றவாளிகள் மற்றும் என்பிடபிள்யூ வாரண்ட் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி 44 பேரை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய டிட்டரன்ஸ் எஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ குற்றவாளிகள் வந்து ஈஸியாக நடமாட முடியாத சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கோம். லாஸ்ட் வீக்கும் ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 72 பேர் வந்து ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ், அதாவது டெக்காய்டி, ராபரி, மர்டர் ஃபார் கெயின், இந்த மாதிரி ஸ்நாச்சிங், இந்த அஃபென்சஸ், குறிப்பாக 2 வீலர் அஃபென்சஸ், இது எல்லாத்தையுமே இன்வால்வ் ஆகியும் நம்ம நேற்றுக்கு லாஸ்ட் வீக் வந்து வி ஹவ் செக்யூர்ட் தெம். அதில் நன்னடத்தை காரணமாக சில பேரை விடுவிச்சிருக்கோம். வாரண்ட் இருக்கவங்களை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் லாஸ்ட் வீக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செய்து வர்றவங்க, படிக்க வர்றவங்க, இவங்க வந்து சில நேரங்களில் குற்றங்கள் ஈடுபடுறாங்கன்னு நம்ம தொடர்ந்து தகவல் வர்றதுனால அதை கண்காணிக்கும் விதமாக இந்த தாபாஸு, ஹோட்டல்ஸு, பார், இந்த மாதிரி இடங்கள்ல ஒர்க் பண்ணுறவங்கள வந்து சர்வேலன்ஸ் வைக்கிறதுக்காக, அவங்களுக்கு ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா அப்படின்ற ஆங்கிளில் செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு 25 ஸ்பெஷல் டீம் போட்டு 350 பேர்கிட்ட வந்து செக் பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். அவங்ககிட்ட இருந்து எஃப்ஆர்எஸ் அப்ளிகேஷன் மூலிமா அவங்களுடைய ஃபேஸை ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணுறதாகட்டும், சிசிடிஎன்எஸ் அப்ளிகேஷனில் செக் பண்ணுறது, அப்புறம் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்